சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படம் அக்டோபர் 10 அப்படி இல்லைன்னா அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் சென்சேஷனல் டைரக்டரான நம்ம டிஜே ஞானவேல் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜெய்பீம் படம் எடுத்ததன் மூலமா சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ணும் வாய்ப்பை அவர் பெற்றாரு. மேலும் இந்த படத்தையும் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காராம். அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ஸ் மற்றும் ஸ்கூல்ஸ் இங்கெல்லாம் நடக்கிற அட்டூழியங்கள் என்னென்ன அதை வெளிக்கொணரும் விதமாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இனி படங்கள் வராது, அவர் நடிக்கிறத நிறுத்த போறாரு. ஏன்னா அண்ணாத்த படமும் தர்பார் படமும் ஃப்ளாப் ஆகி போச்சு. இனிமே அவரோட நாற்காலி ஆட்டம் கண்டு போச்சு. சூப்பர் ஸ்டார் இனி அவர் கிடையாது, வேற யாராவது தான் சூப்பர் ஸ்டாராக வரணும். நேரடியாகவே விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்ற பேச்செல்லாம் அடிபட்டுச்சு. அப்படி இருக்கிற சமயத்தெல்லாம் நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் படத்தில் நடிச்சாரு. இந்த ஜெயிலர் படமும் ஓடாது, ஊத்திக்கிட்டு தான் போகும். ஏன்னா அவர் கடைசியா எடுத்த பீஸ்ட் படம் சுத்தமா போகல. அதனால நம்ம ரஜினியை வச்சு எடுக்கிற அந்த ஜெயிலர் படமும் சுத்தமா ஓடாதுன்னு ஒரு பக்கம் பேச்சு இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் உடைச்சி எரியும் விதமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருந்த ஜெயிலர் படம் அமைஞ்சது. அதாவது சூப்பர் ஸ்டார்னா யாரு, ரஜினிகாந்த்ன்றது ஒரு சகாப்தம் அப்படின்றத நிரூபிச்சிருந்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேல சர்வதேச அளவுல வசூல் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இப்ப வரை யாராலையும் முறியடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஜெயிலர் படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதாவது மற்ற மொழி நடிகர்கள் பேன் இந்தியா படமா இந்த படத்தை சம்பவம் பண்ணியிருப்பாரு நம்ம நெல்சன் அவர்கள். பாட்டா இருக்கட்டும் சரி, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும் சரி, இந்த படத்தோட மேக்கிங் மற்றும் வணிக ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிக பெரும் ஹிட் அடைஞ்ச படம். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனே இதுல நடிச்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கட்டும், டைரக்டர் நெல்சனா இருக்கட்டும், அனிருத்தா இருக்கட்டும், எல்லாருக்கும் காசோலைகள் மற்றும் கார்கள் இதெல்லாம் பரிசு கொடுத்து கௌரவிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து நெல்சனை கூப்பிட்டு நீங்க ஜெயிலர் 2 எடுங்க, தலைவர் 173 படமா இருக்கட்டும், அது நான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்றேன். இப்போ கூலி படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்காரு, அது நான் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது முடிச்ச உடனே சூப்பர் ஸ்டார் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் பேனர்ல தான் நடிப்பாரு, அது ஜெயிலர் 2 இருக்கட்டும். அந்த படத்துல முன்னணி நடிகர்கள் யாராவது நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலாநிதி மாறன் சொல்லியிருக்காராம். எப்படி நீங்க பேன் இந்தியா படமா ஜெயிலர் படத்தை சம்பவம் பண்ணீங்களோ அதே போல இது எடுத்து ஆகணும்னு சொல்ற உடனே நம்ம நெல்சன் அவர்களும் கதை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப கதை ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டாராம். இப்போ இந்த படத்தோடைய அடுத்த கட்ட மூமெண்ட் என்னன்னா, இந்த படத்தை நடிகைகள் தேர்வு தான் நடைபெற்று வருது. ஏற்கனவே நடிச்ச நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு மருமகளா நடிச்ச மிர்னால் தாகூர் இந்த படத்துல நடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கூட மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப் எல்லாருமே இந்த படத்துலயும் இருக்காங்க. இது ஜெயிலருடைய சீக்வல் இல்ல ப்ரீக்வல். அதாவது ஜெயிலர் எப்படி அந்த சம்பவம் பண்ணியிருந்தாரு ஜெயில அப்படின்றது ஒரு சின்ன சீனா காமிச்சிருப்பாங்க. இப்ப முழு நீள படமா ஜெயிலருடைய முந்தைய வாழ்க்கை இளமையா எப்படி இருந்தாரு, அப்ப என்ன சம்பவம் பண்ணாரு, அந்த சீன்ல தான் பாத்தீங்கன்னா சல்மான் கான் வரப்போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இளமை தோற்றத்தில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சின்ன வயசுல ஜெயிலரை எப்படி ஜாயின் பண்ணாரு, அவர் ஜாயின் பண்ண உடனே சந்திச்ச பிரச்சனைகள் என்ன, மற்றும் சல்மான் கான் கூட சேர்ந்து என்னென்ன பண்ணாரு. அதாவது டைகர் படத்துல நடிச்ச சல்மான் கான் இதுல ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் வச்சிருக்காராம் நெல்சன் அவர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சல்மானும் ரஜினியும் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்குன்ற உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.